ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி என்னென்னா காலையிலேக்கு டிஃபனுக்கு தோசை ரெடி ஆகிடுச்சி. ஆக்சுவலாக நான் மைதா போண்டா கொஞ்சம் செஞ்ச ஊருக்கு கொடுத்து அனுப்பணுன்னு அதை எடுத்துகிட்டு போயிட்டனால உங்களுக்கு காமிக்க முடியல வீடியோவுக்கு. இது மைதா சர்க்கரை மட்டும் பண்ணி கொஞ்சம் சோடா உப்பு ஒரு பிஞ்சு உப்பு போட்டு செஞ்ச இந்த போண்டா ரொம்ப நல்லா வந்திருந்தது. அது தனியாக ஷார்ட்ஸில் காட்டுறேன் பாருங்கள். தோசைக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சி. இது எப்படி பண்ணேன்னா வெறும் தக்காளி, பூண்டு, வெங்காயம், உப்பு, வரமிளகாய் மட்டும் போட்டு அரைச்சி அதை அப்படியே தாளித்து வதக்கிட்டேன். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த தக்காளி சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பாவக்காய் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணேன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, பாவக்காய் மட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். வேக வச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் கரைச்சி ஊற்றிருக்கேன். வேணால் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றலாம். இதையும் கொஞ்சம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், கொஞ்சம் புளி தண்ணி, உப்பு, சாம்பார் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். பாகக்காய்க்கு அப்படி தான் நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் அந்த டேஸ்ட்டு வரும். ஒரு ஸ்பூன் வெல்லம் பாகக்காய்க்கு போட்டிருக்கேன். நான் முடிஞ்சளவு வெயில் காலன்றதுனால காலையில் நேரமாகவே செஞ்சுருவேன், டிஃபனும் லஞ்சும். ஏன்னா வெயில் சமயம் என்னால் செய்ய முடியாது. அந்த பாகக்காய் தாளிக்கல்ல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரசப்பொடி போட்டு தாளிச்சிக்குவேன். அதை அப்படியே நம்ம பாவக்காயில் தாளிச்சிடலாம். அப்படியே நம்ம இந்த வெண்டைக்காயும் தாளிச்சிடலாம். இந்த தோசை தக்காளி சட்னி சாப்பிட்ட பிறகு இந்த மாம்பழமும் நான் சாப்பிட போகிறேன். மாம்பழம் ரொம்ப நல்லா அழகாக கலராக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. சாப்பிடவே மனசு வராது. என்ன பண்ணுறது இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். அதனால் இந்த டிஃபனுக்கு அப்புறம் இந்த மாம்பழம் சாப்பிட போகிறேன். பார்த்திங்கன்னா குழம்புலாம் ரெடி பண்ணிட்டேன். சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன் 1 டம்ளரு. அப்புறம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு சுண்டல் ஊற வச்சுருக்கேன். அது ஈவினிங் 4 o'clock வேக வச்சு தாளிச்சிருவேன். இன்றைக்கி டேவை நான் பிளான் பண்ணியாச்சு. வேலையெல்லாம் முடித்தாச்சு. இனிமேல் என்ன ரிலாக்ஸாக அப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டியது தான். மற்ற வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக வானத்தை வேடிக்கை பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாம்.